ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 10/8/2023। मीठे बच्चे, जब तुम बाबा की गोद में आते हो तो यही दुनिया ही कदम हो जाती है। तुम्हारा अगला जन्म नई दुनिया में होता है। इसलिए कहावत है, आप मुझे मर गई दुनिया। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் பாபாவுடைய மடியில் வந்து விட்டீர்களோ அப்பொழுதே இந்த உலகமும் அழிந்து விடுகின்றது. உங்களுடைய அடுத்த ஜென்மம் புது உலகத்தில் ஏற்பட இருக்கின்றது. ஆகையால் பழமொழி இருக்கின்றது, நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் உலகமும் முடிந்து விட்டது. எப்போ நம்ம பாபாவனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக ஆகிட்டோம், அப்போவே இந்த உலகமும் நம்மை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. प्रश्न, किस एक रस्म के आधार पर बाबा के अवतरण को सिद्ध कर सकते हो? கேள்வி, எந்த ஒரு பழக்கத்தினுடைய ஆதாரத்தினால் பாபாவுடைய அவதாரத்தை நிரூபணமாக சொல்ல முடியும்? उत्तर, भारत में हर वर्ष पितर खिलाने की रस्म चली आई है। किसी ब्राह्मण में आत्मा को बुलाते हैं, फिर उनसे बातें करते हैं, उसकी आश पूछते हैं। பாபா சொல்கிறாங்க, பாரதத்தில் ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுப்பதற்கான பழக்கம் இருக்கிறது. யாராவது பிராமணர்களை வைத்து திதி கொடுப்பாங்க. அப்போ அந்த பிராமணருடைய சரீரத்தில் ஆத்மாவை கூப்பிடுவாங்க. இப்போ யார் சரீரத்தை விட்டு போன ஆத்மாவோ அந்த ஆத்மா பிராமணனுடைய சரீரத்தில் பேசுவாங்க. அவங்களுடைய விருப்பங்கள் என்னவா இருந்ததுன்னு கேட்பாங்க. अब शरीर तो आता नहीं, आत्मा ही आती है। ये भी ड्रामा में नूंद है। அப்போது சரீரம் என்பது வராது. அந்த சரீரத்தை விட்டு போன ஆத்மா திதி நாள் அன்னைக்கு பிராமணனுடைய சரீரத்தில் வரும், விருப்பங்கள்லாம் சொல்லும், இவங்களும் பேசுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. जैसे आत्मा प्रवेश कर सकती हैं, वैसे ही परमात्मा का भी अवतरण होता है। ये तुम बच्चे सिद्ध कर समझा सकते हो। எப்படி ஆத்மா பிரவேசம் ஆகிறதோ அதே போல பரமாத்மாவும் அவதரிக்கின்றார். இந்த விஷயத்தை குழந்தைகள் உறுதிப்பட புரிய வைக்க முடியும். கீத் மர்னா தேரி கலிமே, பாடல் இருந்தாலும் உன்மடியில் இறந்தாலும் உன்மடியில்। ओम शांति। ये भी गायन है इस समय का, जो फिर भक्ति मार्ग में चला आता है। इस समय जबकि तुम बाबा के पास जीते जी मरते हो तो बरोबर सारी दुनिया ही ख़त्म हो जाती हैं। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இந்த நேரத்திற்கான பாடல் இது. இருந்தாலும் உன்மடியில் இறந்தாலும் உன்மடியில். இது பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்ட பாடல் தான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். எப்போ பாபாவனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக நம்ம ஆகிட்டோம், அவருடைய மடிக்கு நம்ம வந்துட்டோம், அப்போவே நம்ம பழைய உலகத்திலேருந்து இறந்து போயிட்டோம். அதாவது நம்மை பொறுத்த வரைக்கும் பழைய உலகம் முடிந்து விட்டது. अज्ञान काल में मनुष्य मरते हैं तो इसी ही दुनिया में जन्म लेते हैं। दुनिया कायम है। कहावत है, आप मुझे मर गई दुनिया। அஜ்ஞான காலத்தில் உலகத்தில் யாராவது மனிதர்கள் இறந்து போகிறாங்கன்னா அவங்க மீண்டும் அடுத்த பிறவி இதே உலகத்தில் தான் எடுப்பாங்க. இந்த உலகம் நிலையாக தான் இருக்கும். அவங்களுடைய பிறவியும் இதே உலகத்தில் ஏற்படும். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம பாபா குழந்தையாகிட்டோம், அப்போ நம்முடைய அடுத்த பிறவி எங்கே ஏற்படும்? புது உலகத்தில். அதனால தான் பழமொழி கூட இருக்கிறது, நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் உலகமும் முடிந்து விட்டது. சொல்லுவாங்களே, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா நினைக்குமா இந்த உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா? அது போல தான் நாம் இறந்து போயிட்டோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமும் முடிந்து விட்டது. ஆனால் இந்த விஷயத்தை நாம் பிராமணர்கள் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம்.
बाबा को सर्वव्यापी कहना बिल्कुल रॉन्ग है। ये बातें बहुत अच्छी रीति समझकर फिर समझाना है। பாபாவை சர்வவியாபி என்று சொல்வது முற்றிலும் தவறான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். बोलो तुम्हारी आत्मा कहती है परम पिता, तो पिता सर्वव्यापी कैसे होगा? बच्चे में बाबा आ गया है क्या? சொல்லுங்க, நாம் ஆத்மா நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பரமாத்மா நம்முடைய அப்பா. அப்போது நம்முடைய அப்பா எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? அப்போது நமக்குள்ளேயும் பரமாத்மா வராரு, எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்னா இப்போ குழந்தைகளுக்குள்ளே அப்பா பிரவேசமாக முடியுமா என்று நீங்கள் சொல்ல முடியும். अब बाबा इस बेहद के घर में आया हुआ है, यहाँ विराजमान है. कहते हैं कि मैंने इनमें प्रवेश किया, जैसे ब्राह्मणों की पितरों को बुलाते हैं. समझो कोई अपने बाप के पितर को खिलाते हैं तो आत्मा कहेगी कि मैंने इनमें आया हुआ हूँ. இப்போ பாபா சொல்கிறார், நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டில் வந்திருக்கின்றேன், நான் இப்பொழுது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கின்றேன் என்று சிவபாபா பிரம்மாவனுடைய சரீரத்தின் மூலமாக சொல்கிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகியிருக்கின்றேன். எப்படி பாருங்க, உலகத்தில் ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கிறது. பிராமணர்களுக்குள்ள ஆத்மாவை கூப்பிடுவாங்க, சரீரம் விட்டு போனவங்களை திதி கொடுப்பாங்க. அப்போது தன்னுடைய அப்பாவுக்கான திதி, தாத்தாவுக்கான திதின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆத்மா அந்த சரீரத்தில் சொல்லும், நான் இவருக்குள்ளே வந்திருக்கேன், நான் இவருக்குள்ளே பிரவேசமாக இருக்கேன், ஏதாவது நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்கன்னு யாருக்காக திதி கொடுக்குறாங்களோ அந்த ஆத்மா கேட்கும். இப்போ தாத்தாவாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க. இந்த மாதிரி பழக்கம் இருந்தது. ஆத்மா को बुलाया जाता है, खिलाया जाता है. அப்போ ஆத்மாவை அழைப்பு கொடுக்குறாங்க மற்றும் அந்த ஆத்மாவுக்கு திதி படையல் கொடுப்பாங்க. जैसे तुम सूक्ष्म उदन में जाते हैं, कोई मर गया उनका भोग लगाते हो तो सूक्ष्म उदन में वो आत्मा आती है. ये बिल्कुल नई बातें हैं. அதே போல் சங்கம் யுகத்தில் என்ன பழக்கம், நம்ம சூக்ஷ்ம வதன் போகிறோம், யாராவது சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்காக நம்ம போக் வைக்கிறோம். அப்போ சூக்ஷ்மவனத்துக்கு அந்த ஆத்மா வர்றது, சந்திக்கிறோம். இது முற்றிலும் புது விஷயமாக இருக்கிறது. जब तक कोई अच्छी रीति समझ ना जाए तब तक मनुष्यों को संशय पड़ता है कि ये क्या करते हैं. ஆனால் இந்த விஷயத்தை மனிதர்கள் சரியாக புரிந்துக்கலை அப்படின்னா சந்தேகம் வந்துடுது, இவங்க என்ன பண்ணுறாங்க என்று சந்தேகப்படுறாங்க. பிராமணோं की रस्म रिवाज देखो कैसी है. இப்படி உலகத்தில் பிராமணர்களுடைய பழக்க வழக்கம் இருக்குது, அதுபோல் நம்முடைய பழக்க வழக்கம் பாருங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. சபி மந்திர் ஆதிமே போக் லகாத்தே ஹே, பித்ரோக்கோ போக் லகாத்தே ஹே. எல்லா கோவில்களையும் கூட மூர்த்திகளுக்கு பிரசாதம் படைக்கிறாங்க. அதே போல் சரீரம் விட்டு போன ஆத்மாவுக்கும் படையல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பழக்கம் உலகத்திலே இருக்கிறது. இந்த ஒரு பழக்கத்தை வைத்து நம்ம பரமாத்மாவுடைய அவதாரத்தை புரிய வைக்க முடியும். ये तुम समझते हो बरोबर इस समय सारी दुनिया जड़ी जड़ी बूत है. बनी ट्री का मिसाल देते हैं, बहुत बड़ा झाड़ है, उसका फाउंडेशन सड़ा हुआ है. நாம் புரிஞ்சிட்ருக்கோம், இந்த முழு உலகமும் முற்றிலும் அழிந்து விட்டது. அதாவது ஆலமரத்தை எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் கூட அதனுடைய அடிமரம், அஸ்திவாரம் காஞ்சு போயிடுச்சு, விழுந்துருச்சுன்னா கூட கிளைகளினுடைய ஆதாரத்தில் ஆலமரம், அந்த விழுதுகளினுடைய ஆதாரத்தில் ஆலமரம் இருக்கும். அதே போல தான் இந்த மனித சிருஷ்டி மரம், தேவி தேவதா தர்மத்தினுடைய அஸ்திவாரம். அஸ்திவாரம் ஒரேடியாக இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் பல தர்மங்கள் என்ற விழுதுகள் ஆதாரத்தில் இந்த மரம்ங்கிறது நிற்கிறது. ஆனால் விதை சிவபாபா, அவர் மீண்டும் வந்திருக்கிறார் இந்த மரத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக. बाबा कहते हैं, मैं फिर से आकर आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करता हूँ. भारत जो ऊंचते ऊंचता उनको अब ग्रहण लगा हुआ है. பாபா சொல்கிறார், நான் மீண்டும் வந்திருக்கின்றேன் ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பாரதம் உயர்ந்த பாரதமாக இருந்தது, ஆனால் அந்த பாரதத்திற்கு இப்பொழுது கிரகணம் பிடிச்சிருச்சு.
सत्य में सब हर भरे सब्ज होते हैं. इस सृष्टि को नया बनाने में टाइम लगता है. பாபா சொல்கிறாங்க, இப்போ கிரகம் பிடிச்சிச்சு, இந்த பாரதம் அழுக்காயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சு. அப்போது இந்த சரீரம், மனித சரீரம் எல்லாமே இந்த பூமிக்கு உரமாகிவிடும். அதற்கப்புறம் இந்த உலகம் புது உலகமாக ஸ்தாபனையாகும். நம்முடைய சரீரம் எல்லாமே இந்த உலகத்துக்கு உரமாகி சத்தியுகத்தில் எல்லாமே பசுமை நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் இந்த சிருஷ்டி புதியதாக ஆகுவதற்கு டைம் ஆகும். तुम सूक्ष्म मदन में जाते हो, कितने बड़े बड़े फल तुमको दिखाते हैं, सूबी रस पिलाते हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சூக்ஷ்ம மதனத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ பெரிய பெரிய நல்ல நல்ல பழங்கள்லாம் பாபா காட்டுறாரு, நல்ல பழ ரசம் பாபா பருக வைக்கிறாரு குழந்தைகளுக்கு. தும் விசார் கரோ கித்னி காது மிலேகி சோபி காஸ் பாரத்கோ. பாபா சொல்கிறாங்க, ஒரு இடத்த நல்லா பசுமையாக ஆக்கன்னா இந்த உரங்கள் போடுவாங்க. அப்போ சிந்தனை பண்ணி பாருங்கள், இந்த முழு பாரதமும் செல்வ செழிப்பாக பசுமை நிறைந்து நல்ல பழங்கள் எல்லாம் இருக்குன்னா அப்போ இந்த பாரதத்திற்கு எவ்வளோ உரம் கிடச்சிருக்கும். புது உலகத்தில் நல்ல நல்ல பொருட்கள் பதார்த்தங்கள் உங்களுக்காக கிடைக்கும். बच्चों को समझाया है, सिर्फ कोई लिटरेचर देने से समझ नहीं सकते, समझाना वाला टीचर चाहिए. टीचर सेकंड में समझाएगा, तुम्हारा बाबा है, दाता है, स्वर्ग का रचयिता है. குழந்தைகளுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார். யாருக்கும் நம்ம புஸ்தகங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க முடியாது. புரிய வைக்கிறதுக்குன்னு யாராவது டீச்சர் வேணும். புதுசாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஏதாவது பாபா சம்மந்தப்பட்ட புஸ்தகத்தை கொடுத்து அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டீச்சர் வேணும். யாராவது டீச்சர் சென்டருக்கு வராங்க, பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோன்னா அங்கே ஞானத்தை கொடுக்கறதுக்குன்னு சகோதரிகள் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க. அப்போ செகண்டில் புரிய வைக்க முடியும். இவர் தான் அப்பா, இவர் தான் ஆத்மாவுக்கு தாத்தா, இவர்கிட்ட தான் ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது, இவர் தான் ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர் என்று புரிய வைக்க முடியும். सिर्फ कोई को लिटरेचर दिया तो देकर फेंक देंगे, कुछ भी समझेंगे नहीं. इतना ज़रूर समझाना है कि बाबा आया है, ये डिंडोरा पिटवाना तुम्हारा फ़र्ज़ है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வெறுமனே யாருக்காவது புஸ்தகத்தை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கேயாவது வச்சுடுவாங்க, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்பா வந்து விட்டார், நம் ஆத்மாக்களினுடைய தந்தை வந்துவிட்டார் என்ற அளவுக்காவது புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாமளும் புரிய வைக்கணும். வெறுமனே புஸ்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னா யாரும் படிக்க மாட்டாங்க. பாபா சொல்ல, நீங்கள் இந்த முரசொலிங்கிறது ஏற்படுத்தணும். பரமாத்மா பாபா வந்துவிட்டார் என்ற முரசொலி ஏற்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாபா कहते हैं, मीठे मीठे सिकलते बच्चे, कितने ढेर सिकलते बच्चे हैं, देखो किसका बच्चा गुम हो जाता है, 6-8 मास के बाद आकर मिलता है तो कितना प्यार से आकर मिलेगा. பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான வெகு நாட்களுக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே. பாபா சொல்கிறார், எத்தனை குழந்தைகள் எனக்கு நான் தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். யாருடைய குழந்தையாவது காணாமல் போயிடுச்சுன்னா அந்த குழந்தை 6 மாதம் 8 மாதங்களுக்கு அப்புறம் தந்தைக்கு கிடைத்து விட்டால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ அன்பு கிடைக்கும். பாபா கூட அப்போ இத்தனை வருஷம் கழித்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்காருனா, நம்மளை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்னா அப்போ பாபாவுக்கு எவ்வளோ குஷி இருக்கும். ஏ பாபா भी कहते हैं, लाडले सिकलते बच्चे तुम 5000 वर्ष बाद आकर मिले हो. இந்த பாபாவும் சொல்கிறாரு, ஷிவ் பாபாவும் சொல்கிறாரு, என்னுடைய அன்பான குழந்தைங்களே, செல்லங்களே, கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். लाडले बच्चे तुम पिछड़ गए हो, अब फिर आकर मिले हो बेहद का वर्षा लेने लिए. அன்பான குழந்தைகளே, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போயிட்டீங்க, இப்பொழுது மீண்டும் சந்தித்திருக்கின்றேன். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கேன், நீங்களும் அடைகிறதுக்காக வந்திருக்கிறீர்கள். பாபா कहते हैं, मेरे सिकलते बच्चे, ऐसा कोई साधु सन्यासी कह न सकते. பாபா சொல்கிறார், என்னுடைய செல்லமான பிரியமான குழந்தைகளே, இந்த வார்த்தையை எந்த சாது சந்நியாசிகளும் சொல்ல முடியாது. अच्छा, धारणा के लिए मुख्य सार, माता पिता को फॉलो कर आप समान बनाने की सेवा करनी है, स्वदर्शन चक्रधारी बनना और बनाना है. தாரணைக்காக முக்கியமான விஷயம்,
முதல் பாயிண்ட்டு, தாய் தந்தையை பின்பற்றி தனக்கு சமான் ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும். ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். सेकेंड पॉइंट, बाबा के गले का हार बनने के लिए बुद्धि से बाप को याद करना, आवाज़ नहीं करनी है, याद की धुन में रहना है. பாபா உன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆகுவதற்காக புத்தியினால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சப்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபாவை நினைக்கிறதுக்கு நாம் எந்த சத்தத்தையும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பாபாவுடைய நினைவினுடைய அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும். वरदान, देह अभिमान के त्याग द्वारा सदा स्वमान में स्थित रहने वाले सम्मानदारी भव. வரதானம், தேக அபிமானத்தின் தியாகத்தின் மூலமாக சதா சொமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரியவர் ஆகுங்கள். जो बच्चे इस एक जन्म में देह अभिमान का त्याग कर स्वमान में स्थित रखते हैं, उन्हें इस त्याग के रिटर्न में भाग्य विधाता बाबा द्वारा सारे कल्प के लिए सम्मानदारी बनने का भाग्य प्राप्त हो जाता है. பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் இந்த ஒரு ஜென்மத்தில் தேக அபிமானத்தை தியாகம் செய்து தன்னுடைய சுய பெருமையில், பாபா நமக்கு என்னெல்லாம் பட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு, அந்த சுய பெருமையில் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தியாகத்திற்கான ரிட்டர்ன், தேக அபிமானத்தை தியாகம் பண்ணதனுடைய ரிட்டர்னாக பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாபா மூலமாக முழு கல்பத்திற்கும் மரியாதைக்குரிய ஆத்மாவாக இருப்பதற்கான பாக்கியம் பிராப்தியாக கிடைக்கிறது. आधा कल्प प्रजा द्वारा सम्मान प्राप्त होता है, आधा कल्प भक्तों द्वारा सम्मान प्राप्त करते हो, और इस समय संगम पर स्वयं भगवान अपने स्वमानदारी बच्चों को सम्मान देते हैं. அரைக்கல்பம் பிரஜைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், அரைக்கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதையை அடையிறீங்க. மற்றும் இந்த நேரத்தில் சங்கம் யுகத்தில் ஸ்வயம் பகவான் தன்னுடைய स्वमानदारी குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். स्वमान और सम्मान दोनों का आपस में बहुत गहरा संबंध है. स्वमाனம் மற்றும் மரியாதை இந்த இரண்டிற்கும் ஆழமான சம்பந்தம் இருக்கின்றது. स्लोगन, हर कदम में बाबा की ब्राह्मण परिवार की दुआएं लेते रहो तो सदा आगे बढ़ते रहेंगे. ஸ்லோகன், ஒவ்வொரு அடியிலும் பாபாவினுடைய பிராமண குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டே இருங்கள், சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.